வணக்கம். இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். நான் இர்ஷாதே காதர். நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். நியமனம் பெற்றுள்ள 5 ராஜதந்திர தூதுவர்களும் 2 உயர்ஸ்தானிகர்களும் நியமன கடிதங்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிப்பு. இவரிடத்தில் 6.8% பொருளாதார வளர்ச்சியை இலங்கை அடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிவிப்பு. இலங்கையுடன் புரிந்துணர்வுடன் செயற்படுவதாக பொதுநலவாயு ஒன்றியத்தின் ஆப்பிரிக்க நாடுகளின் உறுப்பினர்கள் தெரிவிப்பு. திருகோணமலை சம்பூர் அனல் மின் நிலைய திட்டத்திற்கான உடன்படிக்கை அடுத்த வாரம் கைச்சாத்து. இத்தாலிய படகு விபத்து சம்பவத்தில் மூழ்கிய 300 பேரில் 111 பேரின் சடலங்கள் மீட்பு. தேடுதல் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கைக்கு நியமிக்கப்பட்டுள்ள 5 தூதுவர்கள் மற்றும் 2 உயர்ஸ்தானிகர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தமது நியமன கடிதத்தை கையளித்துள்ளனர். இது தொடர்பான வைபவம் ஜனாதிபதி செயலக அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. வெளிநாட்டு ராஜதந்திர சம்பிரதாயங்களுக்கு அமைவாக ஜனாதிபதி செயலகத்திற்கு இவர்கள் அழைத்து வரப்பட்டனர். அதன் பின்னர் கடிதங்கள் கையளிக்கும் வைபவம் இடம்பெற்றது. ரஷீத் பின் ஷஃபியா ஷைக் ஷஃபி அல் ஷஹீடா கட்டார் நாட்டின் தூதுவருக்கான நியமன கடிதத்தை கையளித்தார். மின் தைன் ஷான் மியான்மர் நாட்டின் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். யூரோ சங்கத்தின் தூதுவராக டேவிட் டெலி நியமன கடிதத்தை கையளித்தார். ஜீன் போல் மொனாவடு இலங்கையின் புதிய பிரான்ஸ் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். எகிப்து நாட்டு தூதுவராக மஹமூது ஹிஷாம் முகமது அஷ்ரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஷாம்பியா நாட்டின் உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ள லத்தே பிரிகேடியர் ஜெனரல் ஃபெட்ரிக் ரொமேடியோ ரெம்போ நியமன கடிதத்தை கையளித்தார். போத்தாட்டா ஷிகோனோ லெசோத்தோ நாட்டின் புதிய உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர் நியமல் பெரேரா, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கருணா திலக அமுனுகம் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இலங்கை 2013ஆம் ஆண்டில் 6.8% பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் வலுவடைந்திருப்பதாக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆண்டின் 2ஆம் காலாண்டு பகுதியில் நாட்டின் பொருளாதாரம் 6.8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. முதல் காலாண்டு பகுதியில் இத்தொகை 6% அமைந்திருந்தது. அடுத்த ஆண்டுக்குள் பொருளாதார வளர்ச்சி வேகம் 7.2% அதிகரிக்கக்கூடும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பணவீக்கமும் குறைவடைந்துள்ளது. தற்பொழுது இது 7% அமைந்துள்ளது. அடுத்த வருடத்தில் பணவீக்கம் 6.5% குறைவடையக்கூடும் என்று ஆசிய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை குறித்து தாம் புரிந்துணர்வுடன் செயற்படுவதாக பொதுநலவாய ஒன்றியத்தின் ஆப்பிரிக்க நாடுகளின் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கும் சியரலியோன், பொஸ்வானா அரசாங்கங்களுடன் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு இந்த நாடுகளின் செயற்பாட்டுடனான ஒத்துழைப்பை இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் GL பீரிஸ், சியராலியோன் வெளிநாட்டு அமைச்சர் ஷமுரா கேமரா, பொட்சுவானா வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பண்டு எஸ்கலமன் ஆகியோருடன் நியூயார்க் நகரில் சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். LTT பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதுடன் இலங்கை மீது மேற்கொள்ளப்படும் சர்வதேச அழுத்தங்கள் தொடர்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பொட்சுவானா மற்றும் சியராலியோன் வெளிநாட்டு அமைச்சர்களுக்கு தெளிவுபடுத்தினார். புலம்பெயர்ந்தோரின் அழுத்தத்திற்குள்ளான சர்வதேச சமூகத்தை சேர்ந்த சிறு குழுவினர் சகல துறைகளிலும் துரிதமாக அபிவிருத்தியை கண்டுள்ள இலங்கை மீது அழுத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
யுத்தத்தின் பின்னர் நாடொன்றின் சமூக பொருளாதார வளர்ச்சியை மதிப்பீடு செய்வதற்கு அளவுகோல் இல்லை என்று சியரா லியோன் மற்றும் பொட்சுவானா வெளிநாட்டு அலுவல் அமைச்சர் தெரிவித்தார். இதனால் அனைத்து நாடுகள் தொடர்பாகவும் நீதியான முறையில் நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் கீழான புறநெகும செயற்திட்டத்தின் கீழ் ஹல்துமுல்ல பிரதேச சபையின் புதிய நிர்வாக கட்டடத்துக்கான அடிக்கல் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஏலம் அத்தாவுல்லாவினால் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கென உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு 50 மில்லியன் ரூபாவை செலவிடவிருக்கிறது. மொத்தம் 108 வருமானம் குறைந்த உள்ளூராட்சி சபைகள் இந்த திட்டத்தின் கீழ் இனம் காணப்பட்டு 7வது இடத்தில் ஹல்துமுல்ல பிரதேச சபை உள்ளது. அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அப்புத்தலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் லோகுபண்டார, ஊவா மாகாண சபை உறுப்பினர் சுமித் சமயதாச, ஹல்துமுல்ல பிரதேச சபை தவிசாளர் RM தனரட்ன, உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் A அப்துல் மஜீத், புறநெகும செயற்திட்டத்தின் பணிப்பாளர் ஆனந்த கமகே உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். පළාත් සභා පාරවල් සියලු පාරවලටම මගේ අමාත්‍යාංශයේ ලොකු ව්‍යාපෘතිය අරහා අපි සල්ලි දෙනවා. මායිකවත් පරිගණනයේ අපේ නාගරික සාධාරණ අධිකාර තවුන්නාන්සලාට සාධාරණ ඉෂ්ට වෙලා తీරවද නැද්ද කියන එක තමයි අපි සමාලෝචනයක් ඇටියට බලන්නේ. தொப்பிக்கல பகுதியை சேர்ந்த பிரதேசங்களில் இடம்பெற்ற புயல் காற்று மற்றும் பெருவெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூரைத்தகடுகள் சமீபத்தில் வழங்கப்பட்டன. மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் வினாமூர்த்தி முரளிதரன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இவற்றை கையளித்தார். கிரான் பிரதேச செயல கட்டிடத்தில் செயலாளர் கே தனபாலசுந்தரம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புலிபாய்ந்த கல் முதலான பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூரைத்தகடுகளை பெற்றுக் கொண்டன. இதற்கான நிதியை அனைத்து முகாமைத்துவ அமைச்சு ஒதுக்கீடு செய்திருந்தது. திருகோணமலை சம்பூர் உத்தேச அனல் மின் நிலைய திட்டத்துக்கான உடன்படிக்கை அடுத்த வாரம் கைச்சாத்திடப்பட உள்ளது. இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான திட்டமாகும். இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இலங்கை மின்சார சபையும் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய தேசிய அனல் சக்தி கூட்டுத்தாபனம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட உள்ளன. இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2005ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் பெறுபேறாகும். அனல் மின் நிலைய திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு 60 கோடி அமெரிக்க டாலர்களாகும். உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின்னர் 1 வருட காலத்தில் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படும். 2017ஆம் ஆண்டில் மின் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட உள்ளது. 250 மெகாவாட் மின்சார வலுவை கொண்ட 2 இயந்திரங்கள் இங்கு அமைக்கப்படும். இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ஹபரணை ஊடாக வேயாங்கோட வரையில் சக்திமிக்க மின்மாற்றிகள் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு தேசிய மின்வலை பின்னலுடன் இணைக்கப்பட உள்ளது. இலங்கை மின்சார சபை மற்றும் இந்திய தேசிய அனல் சக்தி கூட்டுத்தாபனம் இணைந்து அமைக்கவுள்ள திருகோணமலை மின் நிறுவனத்திடம் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்வாகம் ஒப்படைக்கப்படும். விளம்பரத்தை அடுத்து உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் பெருவெள்ளம் காரணமாக வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு புதிதாக வீடுகளை அமைப்பதற்கான நிதி சமீபத்தில் வழங்கப்பட்டது. நாவிதன்வெளி பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எஸ் கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீடமைப்பதற்கான நிதியை வழங்கி வைத்தார். அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சு இந்த நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. சமூக சேவை அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் உட்பட பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அம்பாறை மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இளைஞர் பரிமாற்ற வேலை திட்டம் ஒன்று ஆலிகடிவேம்பு பிரதேச செயலக பிரிவில் தற்சமயம் இடம்பெற்று வருகிறது.
ஆலியடிவம்பு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் வி ஜெகதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். நாட்டின் தென்பகுதியைச் சேர்ந்த 60 இளைஞர்கள் வருகை தந்ததும் ஆலியடிவம்பு இளைஞர்கள் மகத்தான வரவேற்பு அளித்தனர். இளைஞர் உறுதிமொழி மற்றும் கலாசார நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன. காரைதீவு ஸ்ரீ காரையடி அம்பாறை பிள்ளையார் ஆலயத்தில் யாத்ரீகர் தங்குமிட கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் அண்மையில் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் PHPS எனவே நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் அமைக்கப்படுகின்றது. மாவட்டக்கம பிரதேச செயலாளர் பிரிவில் நடைபெறவிருக்கும் தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு இடம்பெற்ற நடமாடும் சேவை சாமோதய மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. சாமோதேகம மற்றும் மாவட்டகம மேற்கு கிராம அதிகாரிகள் பிரதேசங்களுக்கென இடம்பெற்ற இந்த நடமாடும் சேவையில் பிரதேச மக்களின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டன. இலவச வைத்திய சிகிச்சை முகாம் ஒன்றும் அங்கு நடைபெற்றது. நடமாடும் சேவை மற்றும் இலவச வைத்திய முகாம் என்பனவற்றின் மூலம் அதிக எண்ணிக்கையிலான பிரதேச மக்கள் பயனடைந்துள்ளனர். யாழ்ப்பாண் வண்ணை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலய வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமாகியது. யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகாவிஷ்ணு ஆலயங்களில் மிகவும் தொன்மை வாய்ந்தது அருள்மிகு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயமாகும். இன்று காலை அங்கு நடைபெற்ற பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை அடுத்து மகோற்சவத்தின் ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் கொடியேற்றம் இடம்பெற்றது. முற்பகல் 10 மணிக்கு அடியவர்கள் இந்த நிகழ்வை தரிசித்து நிற்க பிரதம சிவாச்சாரியாரும் ஏனைய சிவாச்சாரியார்களும் கொடியேற்ற நிகழ்வை பூர்த்தி செய்தனர். யாழ்ப்பாண குடாநாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த அடியவர்கள் அங்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவத்தின் 64வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பள்ளிவாசலில் விசேட தொழுகை இடம்பெற்றது. கொழும்பு தெவட்டக பள்ளிவாசலில் நேற்று இந்த தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரட்நாயக்க இதில் கலந்து கொண்டார். இஸ்லாமிய அலுவல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி ஹசன் மௌலானா உள்ளிட்ட மதப்பிரதிகள் பலரும் ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் சிலரும் இதில் பங்கு பெற்றினார்கள். அட்டாளி சென்னை தேசிய பாடசாலை விஞ்ஞான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களினால் ஒழுங்கு செய்யப்பட்ட விஞ்ஞான கண்காட்சியும் சேலமர்வும் பாடசாலை ஆய்வுக்கூட மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் மௌலவி VTM ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அக்கரைப்பற்று வலய கல்வி பணிப்பாளர் ALM ஹாஷிம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்ததுடன் விஞ்ஞான ஆக்கங்களையும் பரிசோதனைகளையும் பார்வையிட்டார். அதனை அடுத்து விஞ்ஞான சேலமர்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வுகளில் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என அதிக எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு பிள்ளையாரடி நல்லையா வித்தியாலயத்தில் உலக சிறுவர் மற்றும் முதியோர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பாடசாலை அதிபர் குணரட்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் முதியோர்கள் கௌரவிப்பு, மாணவர்கள் ஆசீர்வாதம் என்பன முக்கிய இடம்பெற்றன. வலய பிரதி கல்வி பணிப்பாளர் T சத்யநாதன், சுற்றாளர் வன இலாகா அதிகாரி திருமதி S பாஸ்கரன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். 45 தேயிலை பரிசோதனைகளுக்கு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டுள்ளன. பத்திரமுல்லையில் உள்ள சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபையில் இது தொடர்பான வைபவம் நேற்று நடைபெற்றது. பெருந்தோட்டத்துறை அமைச்சர் மஹிந்த சமரசங்கவினால் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. இவற்றின் பெறுமதி 1,25 லட்சம் ரூபாவாகும். மஹிந்த சிந்தனை தொலைநோக்கில் வழங்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றுவதாக இது அமைந்துள்ளது. பின்தங்கிய பிரதேசங்களில் அமைந்துள்ள தேயிலை தோட்டங்களுக்கு செல்வதற்கு வசதியாக தேயிலை பரிசோதனைகளுக்கு இவை வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் மொத்த தேயிலை ஏற்றுமதியில் 75% சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களினால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவர்களை வலுவூட்டி உற்பத்தி அதிகரிப்பதற்கு வசதிகளை செய்து கொடுப்பதை நோக்கமாகும் என்று பெருந்தோட்டத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது.
தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படும். நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் வேலைத்திட்டங்களுக்கு டெங்கு செயலக அலுவலர்கள் பணியகத்திற்கு உட்பட்ட அனைத்து அமைச்சர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளது. எதிர்வரும் தென்மேற்கு பருவப்பேச்சு மழையுடன் டெங்கு நுளம்பு வேகமாக அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நுளம்பு ஒழிப்பு தொடர்பாக பொதுமக்களின் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. சுற்றாடலை துப்புரவு செய்தல் தேசிய நுளம்பு ஒழிப்பு வாரத்தில் முக்கிய பணியாகும். இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விரிவான முறையில் தெளிவுபடுத்தப்படும். டெங்கு ஒழிப்பு குழு, சுகாதார பணியாளர் சபையினர், போலீசார், முப்படையினர், பாடசாலை மாணவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புகள் இதற்கு பெற்றுக் கொள்ளப்படும். கடந்த வருடத்தில் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட 33,608 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வருடத்தில் பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 24,757 ஆகும். கடந்த வருடத்தில் 150 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இனி வெளிநாட்டுச் செய்திகள். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவுக்கு அருகில் சட்டவிரோத குடிவரவாளர்கள் பயணம் செய்த படகு விபத்துக்கு உள்ளாகியதில் 300 பேர் மூழ்கியுள்ள போதிலும் 111 பேரின் சடலங்கள் இதுவரை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தகவல் தருகையில் சோமாலியாவையும் எரிட்ரியாவையும் சேர்ந்த 500 பேர் இந்த படகில் பயணம் செய்தார்கள் என்று தெரிவித்துள்ளது. 35 வயது நிரம்பிய தலைமை மாலுமி கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை இத்தாலியின் சகல பாடசாலைகளிலும் இறந்தவர்களின் ஆத்ம சாந்திக்கென இன்று காலை 1 மணி நேரம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. பிரதம மந்திரி என்ரிகோ லெட்டோ இந்த சம்பவம் தொடர்பாக ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரவு செலவு திட்ட பிரச்சினை காரணமாக உருவாக்கிய நிலைமையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆசிய நாடுகளுக்கான தமது விஜயத்தை ரத்து செய்துள்ளார். இதன் காரணமாக ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு உட்பட 2 உச்சி மாநாடுகளில் ஜனாதிபதி ஒபாமா சமூகம் அளித்திருக்க மாட்டார். இந்தோனேசிய ஜனாதிபதியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி ஒபாமா தமது விஜயம் நிறுத்தப்பட்டதற்கு கவலை தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக வெளிவகார அமைச்சர் ஜோன் கெரி சமூகம் அளித்திருப்பார் என அறிவிக்கப்படுகிறது. பாலி, புருனே, மலேசியா, பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளுக்கான ஜனாதிபதி ஒபாமாவின் விஜயம் சென்ற சனிக்கிழமை ஆரம்பிக்கவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்ட பிரச்சினை காரணமாக அத்தியாவசியமற்ற சேவைகள் மூடப்பட்டு சகல ஊழியர்களும் வேதனமற்ற விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்தனர். Obama called for a straight up or down vote to reopen the government. He ridiculed கியூபாவில் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வசித்து வருவது அந்த நாட்டில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கியூபா தலைநகர் ஹவானா மாவட்ட பகுதியில் இரட்டையர்கள் அதிக எண்ணிக்கையில் வசித்து வருகின்றனர். சிறு குழந்தை முதல் 65 வயதை எட்டிய முதியவர் வரை அவ்வாறு 12 இரட்டையர்கள் அங்குள்ள அடுத்தடுத்த குடியிருப்பின் பிளாக்குகளில் தங்கி வசித்து வருவதால் அவர்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டுள்ளனர். அங்குள்ள சுமார் 20 குடியிருப்புகளுக்கு ஒரு வீட்டில் இதுபோல் இரட்டையர் பிறப்பது வழக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் ஜுவல் ஃபெஸ்ட் ஆபரண கண்காட்சியிலும் விற்பனையிலும் உலகின் மிகவும் பெருமதி வாய்ந்த ரத்தினக்கல் பதித்த அட்டியல் ஏலத்தில் விற்கப்படவிருக்கிறது. ஒரு முட்டையின் பெருமனுள்ள இந்த ரத்தினக்கல் $55 மில்லியன் பெறுமதி வாய்ந்ததாகும். இந்த ரத்தினக்கல்லை பதித்து பெருமதி வாய்ந்த அட்டியல் ஒன்றை பிரபல ஆபரண தயாரிப்பாளர் மவ்வார் தயாரித்துள்ளார். 407 கேரட் எடை கொண்ட இதனை சுற்றி 230 கேரட் எடை கொண்ட 90 வெள்ளை ரத்தினக்கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த அட்டியலையும் ரத்தினக்கல்லையும் கொங்கோவை சேர்ந்த யுவதி ஒருவர் 30 வருடங்களுக்கு முன்னர் சுரங்கம் ஒன்றில் கண்டுபிடித்திருந்தார். ஆபரண கண்காட்சியின் விற்பனை 11ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் நடைபெறும். இனி விளையாட்டுச் செய்திகள். அகில இலங்கை பாடசாலை மெய்வல்லுநர் போட்டியின் 3ஆம் நாள் இன்றாகும். இன்றைய போட்டியின் நிறைவின் போது 10 புதிய சாதனைகளை வீர வீராங்கனைகள் நிலைநாட்டியுள்ளனர். போட்டி கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. ஆரம்ப தினத்தில் 400 மீட்டர் தடை தாண்டி ஓடும் ஆரம்ப போட்டியில் கேகாலி சென்ட் ஜோசப் மகளிர் வித்தியாலயத்தை சேர்ந்த SK அபேரத்ன புதிய சாதனையை நிலைநாட்டினார்.
இரண்டாவது நாளான நேற்று மேலும் 7 சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. இன்றைய தினத்திலும் 2 புதிய சாதனைகள் பதிவு செய்யப்பட்டன. 21 வயதுக்குட்பட்ட 110 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டப் போட்டியின் ஆண்கள் பிரிவில் கண்ணூர்வ ரணபிமா ராயல் கல்லூரியைச் சேர்ந்த SD ரந்தனிய புதிய சாதனையை நிலைநாட்டினார். நிறைவடைகின்றன. வணக்கம்.